वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे நமः. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் ஆர் பூமிஜா பேசுகிறேன். நிகழும் இந்த மங்களகரமான தைப்பூசம் திருவிழா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரிய உகந்த நாளாக கொண்டாடப்பட்டுருக்கு. தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கடல் தாண்டியும் பல இடங்களில் இந்த முருக வழிபாடு, வேல் வழிபாடு பக்தர்களால் அனுதினமும் எப்பவும் முருகப்பெருமானுக்கு நடந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட விசேஷங்களில் ஒரு ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடியது இந்த தைப்பூசம். தை மாதத்துக்கு சமஸ்கிருதத்தில் புஷ்ய மாதம் அப்படின்னே பேர். பூச நட்சத்திரத்துக்கும் சமஸ்கிருதத்தில் புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு பேர். அப்படி புஷ்ய மாதத்தில் புஷ்ய நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியும் சேர்ந்து சஞ்சாரிக்கக்கூடிய நாள் தான் இந்த தைப்பூசம். ரொம்ப அழகான ஒரு திருவிழா. இதுக்கே இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, கொடூரமான ராட்சசனாக இருந்த சூரபத்மன், சிம்மமுகாசுரன், தாரகாசுரன் எல்லாரையும் அழிக்கிறதுக்காக முருகப்பெருமானுக்கு அம்பாள் பராசக்தி அந்த பார்வதி தேவி தன்னோட அம்சமான ஒரு ஆயுதத்தை கொடுத்து அந்த முருகனை போருக்கு அனுப்பிச்சி வைக்கிறான். அப்படி சக்தி தேவி கையால் கிடைச்ச ஆயுதம், அதுக்கு பேரே சக்தி அப்படின்னு ஆயிடுத்து. அதுதான் நம்ம தமிழில் வேல் அப்படின்னு சொல்கிறோம். முருகப்பெருமான் தன்னோட தாயான பார்வதி தேவி கிட்டேருந்து வேலை வாங்கின்ற நாள் தான் இந்த தைப்பூசம். ரொம்ப சிறப்பான வழிபாடு முருகப்பெருமானுக்கு. நம்ம அன்னைக்கு என்ன நம்ம தூய்மையான மனசோடு பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களாக இருந்ததுன்னா அதை முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அது ஐதீகம், கண்கூடான உண்மையும் கூட. ரொம்ப கோவில்களுக்கெல்லாம் போய் வழிபட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நம்ம கலங்கவே வேண்டாம். வேல் வழிபாடு ஆற்றுல வேல் இருந்ததுன்னா பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா தூய்மையான மனசோட முருகான்னு ஒரு தடவை நம்ம சொன்னோம்னாலே போகிறோம். என்ன நமக்கு அன்றைக்கி பூ கிடைக்கிறதோ, பழம் கிடைக்கிறதோ, என்ன நைவேத்தியம் நம்மளால் முடியறதோ அதெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி, அதெல்லாத்தையும் விட முக்கியமானதாக நம்மளோட மனசு, நம்மளோட ஹிருதயம் இருக்கே, அந்த இதயத்தை பகவானுக்கு பாதத்தில் நம்ம சமர்ப்பணம் பண்ணி, நான் உன்னோட சொத்து, நீ தான் என்னை பார்த்துக்கணும்னு பகவானை நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா நம்ம பகவானோட சொத்தாயிடும். சரணாகதி தத்துவத்தோடு சரணாகதியோடு நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிக்க பகவான் நம்மளை தன்னோட கண்ணிமை போல பாதுகாப்பார். பக்தர்களுக்கு என்னென்னைக்கும் பகவான் முருகப்பெருமான் எப்படி துணையாக வருவார் அப்படிங்கிறதுக்கு கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக ஒரு பாடல் சொல்லியிருக்கார். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமேன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நம்ம பார்க்குற பார்வை இருக்கே, அந்த பார்வை, அந்த விழிக்கு துணை யார் அப்படின்னா பகவான் முருகப்பெருமானோட தாமரை போன்ற மென்மையான மலர் பாதங்கள், பிஞ்சு பாதங்கள், அதுதான் நம்ம கண்ணுக்கு துணை. வாக்கில் எப்பவும் நமக்கு சுத்தம் இருக்கணும், வாக்கில் எப்பவும் உண்மை இருக்கணும். அப்படி நம்ம உண்மையாக பேசுகிற மொழிக்கு துணை யார் அப்படின்னா முருகா எனும் நாமங்கள் தான். நம்ம எதுவுமே சொல்ல தெரியலைனாலும் முருகா முருகா முருகான்னு சொல்லிகிட்டு இருந்தாலே போருமாம். அந்த நாமம் நம்மளை காப்பாற்றும். முன்பு செய்த பழிக்கு துணை எத்தனையோ ஜென்மங்களாக நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பல ஜென்மங்களில் நம்ம பாவகர்மங்கள் செஞ்சுருக்கலாம். இந்த ஜென்மத்திலே கூட நம்ம அறியாமல் பல பிழைகள் செஞ்சுருக்கலாம்.
அதையெல்லாம் அழித்து அந்த பாவ கர்மங்களெல்லாம் கரைச்சி ஒழித்து தூள் தூளாக்கி நமக்கு துணையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா முருகனோட 12 தோள்கள். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. நம்ம யாருமே இல்லையே, யார் நம்மளை பார்த்துப்பா, யார் நமக்கு துணையாக இருப்பான்னு நம்ம கவலைப்பட வேண்டாமா. நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடிக்கும் முருகப்பெருமான் இருக்கா. நம்ம அடி மேலே அடி வச்சு முருகா முருகான்னு சொல்லி நடந்தோம்னா நமக்கு எந்த அடியும் படாமல் முருகன் காப்பாற்றுவார். அதுக்கு துணை யார் அப்படின்னா முருகனோட வடிவேல். நீ தனியாக போகலை, என்னோட வேல் உன் கூட வருதுன்னு முருகப்பெருமான் சொல்கிறாராம். செங்கோடன் மயூரம், முருகப்பெருமானோட மயிலும் நம்மளோட வருது. அதாவது வேலும் மயிலும் துணைன்னு இதுக்காக தான் சொல்லியிருக்கான். இப்படி எல்லாம் சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானை நம்ம இந்த சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய தைப்பூசத்தன்னைக்கு வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடியேன் இந்த பதிவு நிறைவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.